அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 4வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் நம்மளை என்னென்ன செய்வான் அப்படின்னா, நம்ம மனசில் வீணான ஆசையை உண்டாக்குவான். அதாவது நம்மகிட்ட போதுங்கிற எண்ணத்தை நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்கும் போது அவசரம், அநீதி, நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் போதுங்கிற எண்ணம் வரணும். அப்புறம் ஆண்கள் பெண்கள் காம இச்சையோட பார்த்து மனசில் அந்த உணர்வை ஏற்படுத்தி விபச்சாரத்தில் போகிறதும் வீணாசை தான். அதனால் இந்த 2 விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொய் பேசக்கூடாது. அற்ப சுகத்துக்காண்டி பொய் பேசி தீய பழக்கங்களில் ஈடுபடுறதும் சைத்தானுடைய காரணத்தினால தான் இந்த மாதிரி செயல்கள் ஏற்படுது. அதனால் பொய் பேசக்கூடாது. தீய செயல்கள், குடிப்பழக்கங்கள், விபச்சாரங்கள், வட்டி வாங்கிறது, இப்படி இது மாதிரி செயல்களில் ஈடுபடும்போது அவன் மனசில் நம்ம ஆசையை உண்டாக்கி தான் இந்த செயலில் ஈடுபட வைப்பான். அதனால் தீய காரியங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த அறியாமை இல்லாமல் நம்ம என்னென்ன தடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் படித்து அதெல்லாம் பின்பற்றிட்டா நம்ம நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். போதுங்கிற எண்ணம் வரணும். காம இச்சையிலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை முதல்ல இருந்து படித்து பாருங்கள். இந்த மாதிரி வீணான ஆசைகள் மனசில் உண்டாகாத அளவுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கொள்வோம். நம்மளுடைய மனசை சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதலேருந்து டெக்ஸ்ட்டை முழுசாக படித்து பாருங்கள். அன்-நிசா 4வது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறான். அல்லாஹ்க்கா